காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருந்து காங்கிரஸ் கட்சியோட மகளிர் அணி தலைவர் ஹசீனா சையதை வெளியேற்றியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையின் பாதுகாவலர், திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சிறுபான்மை மக்களின் ஒரு முக்கிய ரெப்ரசன்டேட்டிவ் ஹசீனா சையத் அவர்கள் இப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்களே ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள நீக்கிறாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, மரியாதை இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த விதத்தில் தான் நடத்தப்பட்டது எவ்வாறு என்பதை தெரிவித்திருக்க இதே தான் நான் முன்பு கூறியிருந்தேன். அதையே தற்பொழுது ஹசீனா சையத் அவர்களும் தெரிவித்திருப்பது நிச்சயமாக இது பெண்களுக்கு எதிரானதாக மட்டும் பார்க்க முடியாது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாகவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். டிவிகே தான் பாஜகவை பலமாக எதிர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு அருண்குமார் சொல்லியிருக்காரு. அவர் எல்லாரையும் எதிர்க்கணும் அவங்களுக்கு, அதனால் அவங்க களத்தில் தங்கள் ப்ரெசன்ஸை காமிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அதில் உண்மை இல்லை. நிச்சயமாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி டிவிகே இருக்க வாய்ப்பே கிடையாது. அகில இந்திய அளவில் 3 முறை ஆட்சிக்கு வந்த கட்சி, 20 மாநிலங்களுக்கு மேல் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. ஆகையால் தாவேகா நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு எதிரியாக பார்க்கவே முடியாது. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அதனால் அதோடைய ப்ரெசன்ஸ் அதிகம். ஆகையால் அவங்க சொல்கிற கூற்றில் எந்த உண்மையும் இல்லை. உண்மையாகவே அவர்களை எதிர்க்க வேண்டியவர்கள் திமுக தான். திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளையும் தான். தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றணும்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருந்த பொழுது அவர்கள் மும்மொழி கொள்கையில் பயணிக்க வேண்டும் என்று கூறியவர் இப்பொழுது திமுகவோட போனவுடனே தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இருப்பது நிச்சயமாக அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அடிக்கடி மாறுகிறார்கள் என்பதை தான் மக்கள் விமர்சிக்கிறார்கள். அதை மோசமாகவும் விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. மார்த்தாண்டத்தை பொறுத்தவரையும் அந்த மார்த்தாண்டத்தை புவிசார் குறியீடு பெற்ற ஒரே ஒரு பொருள், அதை எப்படி நீங்கள் வளர்த்துறதுக்குள்ள முயற்சி இந்த மாதிரி? மார்த்தாண்டம் தேன் பற்றி நான் சட்டசபையில் தொடர்ந்து பேசி அதன் ஒரு விளைவாக அதற்கு புவிசார் குறியீடும் கிடைத்தது. A1 கிரேட் தேனாக அதை தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டுங்கிறது நிறைய இங்கேருந்து ஆகணும். அதற்குண்டான நடவடிக்கை ஒரு பக்கம் மேற்கொள்கிற அதே நேரம் சத்துணவில் தேன் வழங்கப்படணுன்ட்டு என்னுடைய தொடர் கோரிக்கை இருந்து வருகிறது. ஆகையால் குழந்தைகளுக்கு சத்துணவில் இதை இணைக்க வேண்டும். அதே நேரம் தேன் ரேஷன் கடைகளிலையும் மலிவு விலையில் கிடைக்கணும். அது மார்த்தாண்டத்திலேருந்து உருவாகக்கூடிய தேனை ரேஷன் கடைகள்லையும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதாவது நெல் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக எம்.கே. ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு நிர்மலா சீதாராமன் நிறைய கண்டனம் குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகள் ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாது விவசாயிகளுக்கு. ஆமாம், நெல் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக எம்.கே. ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அது மிகவும் பொய்யான ஒரு தகவல். தேர்தல் நேரத்தில் பொய் பரப்புரைகளை செய்வதே திமுகவின் நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் தவறு இது. அந்த விதத்தில் விவசாயிகளுக்கு தரக்கூடிய மத்திய அரசின் மானியம் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பொய் பரப்புரையை முதலமைச்சர் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. மேயர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டித்தது சரியான ஒன்றே. ஆகையால் விவசாயிகள் யாரும் இதை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். விவசாயிகளுக்கு உண்டான மானியம் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் வழங்கிய மானியம் அது யாராலையும் நிறுத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. இப்படி தடுப்பதற்காக பேசக்கூடிய திமுக நிச்சயமாக விவசாயிகளுக்கு விரோதியாக தான் விவசாயிகள் பார்ப்பார்கள். உழைத்திருக்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் உங்கள் சகோதரி விஜயதரணி கழித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மங்கள ரூபினி மதியணி சூழினி மன்மத பாடியணி சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்துடும் சங்கரி சௌந்தரி தாமரை சின்னத்தில் அதிக வாக்குகளை பெற்று உலகங்கோடு சட்டமன்றத்தினுடைய ஸ்ரீ விநாயகருடைய அருள் ஆசியோடு
இதோ உங்களது வீட்டு பிள்ளை, கரைபடா கரத்திற்கு சொந்தக்கார், எந்தவித குற்ற பின்னணிகளுக்கும் இடம் கொடாதவர், கரம் தூய்மையானவர், சமூக நீதி காத்த வீராங், பேராளுமை மிக்க தலைவி, சட்டம் பயின்றவர்கள், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலை சிறந்த வழக்கறிஞராகி எனக்கு தாமரை சின்னத்திலே எனக்கு நீங்கள் தாருங்களிலிருந்து கேட்க வண்ணமாக இதோ உங்களது பொன்னான வாக்குகள் ஒவ்வொன்றையும் சார் சேர்ந்து வாங்க சார். தம்பி பாசம் சார் பின்னாடி வாங்க, அப்போ இந்த ஃப்ரேமில் வருவீங்க. பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்கல்ல? ஓகே ஓகே, அடுத்த ஆள் போடுங்க. சார் இங்கே பாருங்க. ஓகே சார் ஓகே ஃபோட்டோ ஓகேவா சார்? பாஸ்கர் சார் போடுங்க சார். ஓகே சார் போடுங்க சார். அக்கா சுதா ஓகே. வேற யாராவது இருக்கீங்களா? ஓகேம்மா. சார் டியூஷன் சார் இங்கே பாருங்க. ஓகே.